நம்மை விட்டு கடந்து சென்ற அப்பாவை நான் ரொம்ப யோசித்தேன். அவங்கள நான் நினைக்காம இருக்கவே முடியல. ஏனென்றால் அப்பா ஜெபம் நடத்தும் போதெல்லாம் இவ்வளோ கூட்டம் வரவே இல்லை. இதில் ரொம்ப குறைவாக தான் வந்தாங்க. ஏன்னா காலை நேரத்தில் இந்த இடம் நிரம்பும், அவ்வளோதான். கீழே இருக்கிற இடம் நிரம்பி ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஜனங்க காலையில் வருவாங்க. ஆனால் ஆரம்ப நாட்களில் அவங்க ஜெபம் நடத்தும் போதெல்லாம் இங்கே ஒரு 20 பேர் 30 பேர் உட்காந்துருப்பாங்க. ஆனால் அந்த ஜெபத்தை அவங்க 40 நாள் உபவாசத்தோட அவங்க 40 days அப்படியே அவங்களுடைய பலவீனத்து நடுவில் சுகவீனத்து நடுவில் அப்படியே நின்று நடத்தினாங்க. அப்படியே உண்மையாக சொல்லப்போனால் ஜீவனை கொடுத்து அவங்க நடத்தினாங்க. அதில் அவங்களுடைய ஜெபங்கள், அவங்களுடைய ஆராதனைகள், அவங்க கொடுத்த தேவனுடைய வார்த்தைகள்லாம் இந்த சபையில் ஒரு விதையை போல இருந்தது. நான் முதல் நாள் ஜெபத்தில் ஆலயமே நிரம்பி நிற்கிறத பார்க்கும்போது உடனே அந்த எண்ணம் தான் எனக்கு வந்தது. ஆண்டவரே, அன்றைக்கு அந்த தேவ மனுஷன் கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணித்து உண்மையாக உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் கண்ணீரோடு அந்த மனிதன் அவர் போட்ட விதை, அவருடைய தியாகம், அவர் எவ்வளோ பலவீனத்தில் இருந்தால் எங்களுக்கு தெரியும். அவர் ஒவ்வொரு நாளும் ஜெபத்தை முடிச்சுட்டு அவர் பட்ட வேதனைகள் எவ்வளோன்னு தெரியும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த கோவிட் சீசனில் நாங்கள் எவ்வளோ சொன்னோம்ப்பா, வேணாம்ப்பா ஜெபம் நடத்தாதீங்கப்பா, நீங்கள் போகாதீங்க, 60 வயசுக்கு மேலே இருக்கவங்க க்ரௌடில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, நீங்கள் போகாதீங்கப்பான்னு எவ்வளோ சொன்னோம். அதெல்லாம் கர்த்தர் பார்ப்பாருடா. உயிர் இருக்க வரைக்கும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். இந்த மாதிரிலாம் செய்தி எப்போவுமே வரும்டா. என்ன வந்தாலும் ஜெபம் நடத்தணும், ஜெபம் நிற்கக்கூடாது. அவங்க உண்மையாகவே அந்த நாட்களில் 3 நாட்கள், மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே 3 days அந்த ஜெபத்தை நடத்தும் போது எல்லாருமே கவனிக்க ஆரம்பிச்சாங்க. 2வது நாளே அப்பா இரும ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பாஸ்டர் ஒரு மாதிரி இருமுறாருன்னு எல்லாம் கேட்க ஆரம்பிச்சாங்க. நாங்கள் சொன்னோம், அப்பா விட்டுருங்க, இது வேண்டாம், நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. அதெல்லாம் ஒன்றாகாது, நீ போ, நான் பார்த்துக்கிறேன். நான் ஜெபம் நடத்தாமல் சும்மா வீட்டிலலாம் உட்கார முடியாது. 3வது நாள் அவங்களுக்கு முடியலைன்னு அவங்க சொல்கிற வரைக்கும் ஜீவனை கொடுத்து அவங்க ஜெபம் நடத்தினாங்க. அதான் அவங்க கடைசியாக அந்த 2020ஆம் ஆண்டு இஸ் 2020 எஸ் 2020 40 நாள் ஜெபத்தில் அவங்க 3ஆம் நாள் 40 days ப்ரேயரில் அவங்க சபைக்கு முன்னால் பேசினது தான் கடைசி. அதுக்கப்புறம் இந்த ஆலயத்தில் அவங்க பழைய குரலோட பழைய சுகத்தோடு அவங்க திரும்பி அதுக்கப்புறமா பேசவே இல்லை. அதுக்கப்புறம் நேராக ஆஸ்பத்திரி தான் போனாங்க. ப்ரேயர் நடக்கும்போதே தான், இந்த 40 days ப்ரேயர் நடக்கும்போதே 3rd day முடித்த உடனே அதுக்கப்புறம் அவங்க எழும்பவே முடியல, படுத்த படுக்கை ஆகிட்டாங்க. வீட்டில் 2 நாள் வீட்டில் இருந்து சனிக்கிழமை போய் அட்மிட் ஆனாங்க. ஹாஸ்பிட்டல் போனாலும் திரும்ப அவங்க குரல் திரும்ப வரவே இல்லை. அதுக்கப்புறமா அப்படியே ட்ரெக்கஸ்டமி பண்ணி அப்படியே அவங்க வீட்டுக்கு வரும்போது ரொம்ப பலவீனத்தோடு திரும்ப அவங்களுடைய குரலை அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ளவே இல்லை. திரும்ப அவங்க இன்னொரு முறை 40 நாள் ஜெபத்தை நடத்தவே அவங்களால முடியலை. ஆனால் அந்த தேவ மனிதன் தான் உயிர் இருக்கிற வரைக்கும், கர்த்தர் தனக்கு பலன் கொடுத்த வரைக்கும், அவர் இவ்வளோ ஒரு டேஞ்சர் நடுவில், இவ்வளவு ஆபத்து நடுவில் அவர் நின்று ஜெபம் பண்ணார். எனக்கு முதல் நாள் வந்தவுடனே எனக்கு உள்ளெல்லாம் உடஞ்சிருச்சு. ஆண்டவரே, இன்றைக்கு இவ்வளவு ஜனங்க உட்காந்து இங்கே கர்த்தரை ஆராதிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, ஆலயம் நிரம்பி வழியுது, இடம் பத்தலைன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சின்ன கூட்டத்துக்கு முன்னால் அவர் எவ்வளோ உத்தமமாக உண்மையாக உமக்கு ஊழியம் செய்யணும்னு சொல்லி எல்லா இடத்துலையும் கோவிட் பரவி இருக்கும்போது தன் ஜீவனையே பணையம் வச்சுட்டு அவர் ஜெபம் நடத்துவேன் என்று ஜெபத்தை நடத்தினாங்க. அந்த விதைக்கு இன்றைக்கு நீங்கள் எங்களை கனிகளை புசிக்க நீங்கள் உதவி செய்திருக்கணும். உமக்கு நன்றியப்பா, உமக்கு நன்றியப்பா நான் சொல்லி அந்த தேவ மனிதன் மூலமாக கர்த்தர் செய்த அந்த நன்மைகள் உதவிகள், அந்த மனிதன் ஆரம்பித்த இந்த 40 days ப்ரேயர், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 40 நாள் சர்ச்சையே ஜெபிக்க வச்ச ஊழியம் முதல்ல ஆவடி ஊழியம் தான். இதுக்கப்புறமா தான் எல்லாரும் பிக்கப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. 40 நாள் ஜெபம், 28 நாள் ஜெபம், 30 நாள் ஜெபம், 21 நாள் ஜெபம்னு சபை முழுவதும் கூடி வர வச்சது அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. 40 days அப்படியே டெய்லி ப்ரேயர் பண்ணணும். அது வரைக்கும் 40 நாள் தனியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவாங்க. ஊழியக்காரன் தனியாக போய் 40 நாள் உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணுவாங்க. சபையை கூப்பிட்டு ஜெபிக்க வைத்தது அப்பா தான் ஃபர்ஸ்ட், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஊழியத்தில். ஆண்டவர் ஆன்லைனே கிடையாது அப்போ, நோ ஆன்லைன். ஆன்லைன் இல்லாதப்பவே 40 days ப்ரேயர் நடத்திட்டு இருந்தாங்க. அப்போ ஆன்லைன் மூலமாக இந்த 40 நாள் ஜெபங்கள் உலகம் முழுவதும் எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சது. ஜனங்கள் எல்லாம் அதில் பங்கெடுக்க ஆரம்பிச்சாங்க. கடைசி வரைக்கும் தான் உயிர் இருக்க வரைக்கும்
தனக்கு சுகம் இருக்கிற வரைக்கும் அவ்வளோ பலவீனத்து நடுவிலையும் அவங்க தொடர்ந்து நடத்தினாங்க. கர்த்தர் அவர் கொடுத்த கிருபை எண்ணி நான் தேவனை உண்மையாக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். உண்மையாகவே நாம் பாக்கியம் பெற்றவர்கள். இப்படிப்பட்ட பரிசுத்தவான்கள் நம்மத்திலே வாழ்ந்து அவர்கள் தங்களுடைய ஜீவனை பணயம் வைத்து அவங்க இப்படிப்பட்ட ஊழியங்களை துவக்கினாங்க. இன்றைக்கு நம்ம சொல்லலாம், 60 நாள் பிரேயரா ஆரம்பிச்சதனுடைய ஆரம்பங்களை நம்ம மறக்கவே கூடாது. நான் எப்பொழுதுமே அஸ்திபாரங்களை மறக்கவே கூடாது. நம்முடைய முன்னோர்கள் விட்ட கண்ணீர், அவங்களுடைய தியாகங்கள், அவங்க ஜெபங்கள், அவங்களுடைய உபவாசங்கள், அவங்க போட்ட விதைகள், அதெல்லாம் நம்ம மறக்கவே கூடாது. நாம் என்ன ஒரு லெகசியில் வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்றத மறந்துடக்கூடாது. இது கர்த்தர் நம்ம மேல எவ்வளவு அன்புள்ளவராய் தம்முடைய தாசர்களை நம்மத்தில் அனுப்பி அவர்களுடைய ஜீவனை நமக்காக ஊற்ற பண்ணி அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நமக்கு கொடுத்த வார்த்தைகள், உபதேசங்கள், ஜெபத்திற்கான முன்னோடிகள், வழிகாட்டுதல்கள், அவங்க கொடுத்த ஒவ்வொரு வாழ்க்கையும், அவங்க கொடுத்த ஒவ்வொரு வார்த்தையும் இன்றைக்கு நம்மை வளர வச்சுக்கிட்டே இருக்கு. இது எல்லாம் செய்த தேவனை கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். Thank you for your grace. 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 இந்த கிருபை பெரியது. இந்த கிருபை பெரியது. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோம். உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றியோடு நான் துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் நீர் செய்திட்ட நன்மைக்காய் என்று நன்றி கூறுவேன். நன்றியோடு நன்றியோடு துதி பாடுவேன் எந்தன் இயேசு ராஜனே. எனக்காய் செய்திட்ட, எனக்காய் நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் நன்றி கூறுவேன். கரங்களை உயர்த்தி எண்ணில் அடங்கா நன்மைகள் யாவையும் எனக்களித்திடும் நாதனே. எண்ணில் அடங்கா நினைக்காத நன்மைகள் அழிப்பவரே உமக்கே துதியே. நினைக்காத நன்றியோடு எனக்கா நீ செய்திட்ட நன்மைக்காய் என்றும் சத்திய தேவனின் ஏகமைதனை விசுவாசிப்பேனுமையே. சத்திய தேவனின் ஏகமைதனை விசுவாசிப்பேனுமையே.
வருங்காலம் வருங்காலம் முழுவதும் நன்றியோடே